மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உடல் உஷ்ணம் அதிகமாகுது, பித்தம் அதிகமாகுதுன்னா கால்கள்ல வெடிப்பு நிறைய பேருக்கு இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பார்த்தோம்னா கால் பாதங்கள்ல வெடிப்பு வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு அந்த எட்ஜஸ்ல இருக்கும், சிலர் கால் பாதம் ஃபுல்லாவே முழுவதுமே பார்த்தோம்னா வெடிப்பு வெடிப்பா தோள்கள் விலகி இருக்கும். அதுல நிறைய பேருக்கு ப்ளீடிங், அதாவது ரத்தமே கசியிற மாதிரியான ஒரு நிலையும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். பித்த வெடிப்பு பேர்லயே இருக்கு பாருங்களேன். நம்ம உடல்ல பித்தம் அதிகமாகும் பொழுதுதான் இந்த மாதிரி உடல் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். பித்தம் அதிகரிச்சாலே நம்ம உடல்ல ஒரு வறட்சி தன்மை ஏற்படும். முடி கூந்தல்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்பிளிட்டன்ஸ் வரும். நுனிகள் வெடிச்சு வெடிச்சு இருக்கிற மாதிரி செம்பட்டை நிறத்துல முடி மாறுறது, நரைமுடி வருது. அது பித்த நரை அப்படின்னு தான் சொல்றோம். அதே மாதிரி அதிகமான நமக்கு வாந்தி வர்றது, இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம உடலில் பித்தம் அதிகமானால் ஏற்படுது. பித்தம் அதிகமா இருக்கிறவங்க நிச்சயமா கல்லீரலோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நிச்சயமா கவனிக்கணும். கல்லீரலோட செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கா, இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா கல்லீரலோட செயல்பாடு குறையும் போதுதான் நிறைய பேருக்கு உடல்ல பித்தம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதை பேலன்ஸ் பண்ணணும்னா லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கும்போது உடல்ல பித்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அதுல முக்கியமானதுதான் கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த பித்த வெடிப்புனால நிறைய பேர் பார்த்தோம்னா எனக்கு செப்பல்ஸ் கரெக்டா போட முடியல, அதுக்கப்புறம் பிடிச்ச ட்ரெஸ் என்னால் போட முடியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கால் பாதங்கள் அதிகமாக தெரியுது, அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்பிரயோகமாக என்னென்ன முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கால் பாதங்களை தினமுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். நிறைய பேர் நம்ம பாடி ஃபுல்லாக நல்லா கேர் எடுத்து பார்த்துப்போம், கால் பாதங்களில் அதிகமாக கேர் பண்ணுறது கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடல் இந்த பூமியோட தொடர்புல இருக்கு, ரொம்ப நேரம் தொடர்புல இருக்கக்கூடிய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கால் பாதங்கள். அந்த அளவுக்கு இந்த கால் பாதங்கள்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்னு சொல்லலாம். அப்ப கால் பாதங்கள்ல நம்ம ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும், ஹைஜீனிக்கா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டப் டெய்லி இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டப்ல வெது வெதுப்பான தண்ணீர்ல கால்களை உள்ள வச்சுக்கணும். கால்களை வச்சுட்டு இப்போ அதுல கொஞ்சமா நம்ம எலுமிச்சை சாறோ இல்ல திரிஃபலா பொடியோ மஞ்சள் பொடியோ போட்டு நம்ம கால்களை வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி எடுத்துட்டு, ஒரு ப்ரஷ் எடுக்கலாம், இல்ல அது வாஷ் பண்றதுக்கு நம்ம கற்கள் இருக்கும், அதை போட்டு நல்லா லேசா ரப் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கால்கள்ல உப்பு போட்டு தேய்ச்சி நம்ம டெய்லி வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம கால்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துடணும். இதுக்கப்புறம் நம்ம சில வெடிப்புகளை குணமாக்குறதுக்கான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு விளக்கெண்ணெய் சார்ந்த மருந்துகளோ இல்ல தேங்காய் எண்ணெய் சார்ந்த மருந்துகளோ எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற ஒரு எக்ஸலண்டான ஒரு மெடிசன் இருக்கு. இதை நல்ல கால்கள்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் வங்கவர்ண களிம்பு அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு. இது மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம கால்கள்ல தடவிக்கிட்டே, ஏன்னா நிறைய வெடிப்புகளால ப்ளீடிங் இருக்கு, ஆழமான வெடிப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த மருந்து வங்கவீரண களிம்பை பயன்படுத்தலாம். மருத்துவர் ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கூடிய விரைவில் கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகள் மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன இந்த விளக்கெண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இந்த விளக்கெண்ணெயை கால் பாதங்களை நம்ம டெய்லி இரவு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா குழைச்சி, மஞ்சள் பொடி போட்டு விளக்கெண்ணெயை விட்டு நல்லா குழைச்சி அந்த வெடிப்புகள் இடையிலெல்லாம் இருக்கக்கூடிய கேப்ல எவ்வளோ டீப்பா இருந்தாலும் அந்த இடத்துலலாம் படுற மாதிரி இந்த விளக்கெண்ணெயை தடவிக்கிட்டே வந்தோம்னா கால் பாதங்கள் இருக்கக்கூடிய வெடிப்புகள் மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்கள்ல அடிக்கடி வாரத்துக்கு 1 இல்ல 2 நாட்கள் மருதாணியை தடவிட்டு வரலாம். மருதாணியை நல்லா அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கலந்து கால் பாதங்கள் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ நம்ம அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகள் மறைய ஆரம்பிக்கும். உணவை பொறுத்த வரைக்கும் பித்தம் அதிகரிக்காமல் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும்.
அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதிகமா நான்வெஜ், அசைவ உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுக்கிறது. அதுக்கப்புறம் எண்ணெயில செஞ்ச உணவ பல நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி செஞ்ச பலகாரங்களா இருக்கட்டும், இல்ல உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இல்ல எண்ணெய் பொருட்களாக இருக்கட்டும், அத திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாரி பிரச்சனைகள் வரும். எண்ணெயில பொரித்த அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுறது, அதிகமா உப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம உடல்ல பித்தம் அதிகரிக்க செஞ்சிரும். எண்ணெய் சார்ந்த பொருட்கள் எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ பித்தம் குறையணும். அப்ப என்ன பண்ணலாம்? எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதிகமான பித்தம் இருக்குன்னா, நம்ம எலுமிச்சை பழத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். எலுமிச்சை சாறு எடுத்து நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை நாலா கட் பண்ணிக்கோங்க. தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தோலோட அந்த எலுமிச்சை நல்லா கொதிச்சு, அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணீல இறங்கணும். இந்த தண்ணீர ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 2 நாளுக்கு ஒரு முறையும் இந்த 1/2 லிட்டர் தண்ணீர அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே வந்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் தணிந்து அது உடல் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். சாந்தி அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் தணியுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். பித்தம் அதிகரித்து இருக்கக்கூடியவங்க எண்ணெய் குளியல் எடுக்கணும். எடுக்குறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு, அதுல 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த எண்ணெய நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, நிச்சயமாக உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் குறையும். அதே மாரி சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா, மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து வகை இருக்கு. அதுல துறிஞ்சி மணப்பாகு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளினிக்ல வரக்கூடிய நெறைய பேருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கு. ஃபேட்டி லிவர் இருக்கு, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, துறிஞ்சி மணப்பாகு தான் ஒரு பெஸ்ட் மெடிசினா நம்ம குடுக்குறோம். அப்போ இந்த துறிஞ்சி மணப்பாக வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டே வந்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் தணிய ஆரம்பிக்கும். அதே மாரி கால்களுக்கும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கால்கள டெய்லி சுத்தமா வச்சுட்டு, நான் சொன்ன இந்த ஆயில் மற்றும் மருந்துகள், கிளிஞ்சல் மெழுகுலாம் ரொம்ப எக்ஸலன்ட்டான மெடிசன். கால்களுக்கு அடியில ரொம்ப வெடிப்பா இருக்கும். சொரியாசிஸ் வந்த நபர்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆயிட்டு, தோல் உறிஞ்சிட்டு வர மாரியே இருக்கும். இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த மருந்த நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பித்தம் தொடர்பான நோய்களுக்கு நம்ம நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது, உடல்ல பித்தம் அதிகமா இருக்கா? உடனே அத குறைக்கிறதுக்கான மருந்துகளும் நம்ம குடுத்துட்டு தான் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்ட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பித்தம் குறைவதற்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சித்த மருந்துகள் நெறைய இருக்கு. நான் சொன்ன இந்த உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணா பித்தம் குறைந்து கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகளும் மறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.